ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டே விலாகுன்னு சொல்லலாம். அப்புறம் என்னுடைய 7th மந்த்து பேங்கிள் செரிமனி மாதிரி சும்மா பண்ணது அதுவுமே சொல்லலாம். மெட்டர்னிட்டி ஷூட் இது எல்லாமே சேர்த்து தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரைடே பர்த்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷெடியூல் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு கேப்பே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாகவே பிஸியாக இருந்தோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா நாள் நைட்டே சும்மா ஃபேமிலியோட வெளியே போய் சாப்பிட்லாம். நாங்களுமே 3-4 டேஸ் ஆச்சு. நாங்கள் வெளியே போய் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்குப்பம் டு கடலூர் போகிற வழியில் பீமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. நாங்கள் அங்கே தான் போய் சாப்பிட்டோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தப்பையும் மோஸ்ட் ஆஃப் அந்த ஹோட்டலுக்கு தான் போவோம். அங்கே எங்களுக்கு ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஷேஷ்வான் நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 1.5 years கிட்ட ஆகுது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இங்கே இல்லை. இப்போ புதுசாக நியூ பீமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல், அதையே இது பண்ணியிருக்காங்க போல். ஸோ எல்லாமே புது டீம் தான் இங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைய டே வீட்டில் போய்ட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் எல்லாருமே கோயில் கிளம்பியாச்சு. நாங்கள் என்னோடய குலதெய்வ கோயில்ன்றது பார்த்திங்கன்னா, அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட குலதெய்வ கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விருதாச்சலம் அந்த சைடில் போகணும். நாங்கள் இப்போ போகிறது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டோட குலதெய்வ கோயில் தான். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பக்கம் தான். நாங்கள் இருக்கிறது இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்குப்பத்துலேருந்து பட்டாம்பக்கம் தான் எங்கள் அம்மாவோட குலதெய்வ கோயில். ஸோ அது பக்கம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த கோயிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுமே இந்த கோவிலில் தான் நடந்துச்சு. இப்போ எனக்கு 7 month ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா 5 monthல ஒன்ஸ் ஒரு பூ முடிப்பு மாதிரி பண்ணுவாங்க. 7 monthல ஒன்று பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ 7 monthல பண்ணுறதை நான் கோவிலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி ரெடி ஆகிட்டோம். இது பார்த்திங்கன்னா அம்மா, அண்ணி, அப்புறம் சிஸ்டர் எல்லாமே முன்னாடியே இந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, சும்மா பாக்ஸ் மாதிரி. அந்த பாக்ஸ் வாங்கி அதிலே ஃப்ரூட் அந்த பேங்கிள்லாம் போட்டு செட் பண்ணி வெளியவே எடுத்து வச்சாச்சு. அதை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா சாமி முன்னாடி வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவிலே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா கோவிலில் ரொம்ப கூப்பிட்டோம். அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கி நல்ல முகூர்த்த நாள் போல் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதுவே ஹாப்பியாக இருந்தது. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் போய் சாமிக்கிட்ட வச்சு எல்லாமே கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுமே நாங்கள் ரிலேஷனில் யார்கிட்டையுமே சொல்லலை. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் போனோம். இது திடீர் ஒரு பிளான்னே சொல்லலாம். ஏன்னா ரிட்டன் ஹஸ்பண்ட் ஊருக்கு போகணும். ஸோ 7th மந்த்துன்னு பார்த்திங்கன்றப்போ வேறு நல்ல நாளுமே எங்களுக்கு கிடையாது. இந்த ஒரு நாள் தான் இருக்குது. இதை விட்டால் நல்ல நாள் எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக இந்த நாள்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் அவ்வளோவா சொல்லலை. ஸோ இந்த கோவிலில் மேரேஜ்லாம் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி சாமி கும்பிட வந்தவங்க அவங்கள வச்சு தான் ஆக்சுவலாக நாங்கள் வளையல் போட்டுக்கிட்டோம். அங்கே சாமி பக்கத்துலேயே உட்கார வச்சு அங்கேயே போட்டாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா, யாருன்னே தெரியாதவங்களாம் ரொம்ப சிரித்த முகத்தோடு நல்லா சந்தோஷமாக போட்டுட்டு போனாங்க. அதுவுமே இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே இப்போ சும்மா பொட்டு வச்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு எல்லோரும் வச்சாலுமே லாஸ்ட்டாக நம்ம ஹஸ்பண்ட் போடுறப்ப அது ஒரு ஹாப்பி தான். அதே மாதிரி எல்லோரும் வச்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்னோடய ஹஸ்பண்ட் சும்மா அவங்களுக்கு தெரியலனாலும் சும்மா சந்தனம் வச்சு பொட்டு மட்டும் வச்சுட்டு போனாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 7th மந்த் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவை கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. நாங்களுமே எங்களை கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகிறச்ச பார்த்திங்கன்னா டைம் 11:30. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு உடனே நாங்கள் கிளம்பணும். எங்கே கிளம்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டூடியோவுக்கு தான். நிலா பாப்பாவுக்கு நாங்கள் மெட்டர்னிட்டி ஷூட் அவுட்டோரில் போய் நல்லாவே எடுத்திருந்தோம். இந்த பேபிக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக டைம் கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் ரிட்டன் கிளம்பணும். ஸோ அதனால் மெமரிஸ்க்காக நம்ம சும்மா ஸ்டூடியோவில் போய் சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி போக ஆரம்பித்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு போனது பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock மேலே தான் போனோம். நாங்கள் போயிட்டு என்னோடய லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பவும் கிளம்பி மேக்கப்னு சொல்ல முடியாது. எங்கள் மம்மிக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு சிம்பிளாக ஹேரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கேர்லி பண்ணிவிட்டு அண்ட் சும்மா மேக்கப் லைட்டாக போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது அவசர அவசரமாக பண்ணதுனால ஆக்சுவலாக எங்களுக்கு
வீடியோஸ் அவ்வளவா எடுக்க முடியல. அதனால லைட்டாக மட்டும் நான் அந்த வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். நாங்கள் எங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலூர் ஜிஹெச் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஜூலி ஸ்டுடியோ இருக்கும். அங்கே தான் வந்து நாங்கள் போய் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இதுக்கு வந்து ப்ரியராகவே வந்து அங்கே பேசியாச்சு. நாங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்போ ஃப்ரீயோ அந்த டைம் கேட்டு தான் நாங்கள் போனோம். இதில் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் நான் முன்னாடியே வந்து கொஞ்சம் போசஸ்லாம் வந்து பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 3:00 போல் போனோம். ஒரு 4:30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நாங்கள் முடிச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 ஃபோட்டோஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா பிளாக் தீமில் எடுக்கணுன்னு தான் ஆசை. ஸோ அதனால் நான் வந்து இந்த பேபிக்கு வந்து நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து நான் ஒரு முன்னாடி பிளான்டாக வச்சுருந்தேன். எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 5:00 போல் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு டீ, காஃபி எல்லாமே குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கள் அண்ணா பசங்க ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஸ்கூல்லேருந்து இன்னொரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க போல். ஸோ அதுக்குமே வந்து போகிற ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ வாங்கன்னு கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால இப்போ அங்கேயுமே போய் நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாமே டான்ஸ் ஆடினதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னி டேவே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஏன் ஒரே நாளில் இது எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ரிட்டன் வந்து கிளம்புறாங்க சவுதிக்கு. ஸோ வந்து 7th மந்த் அப்பயுமே அவங்க இல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. அதை விட எங்களுக்கு வேறு நல்ல நாளுமே கிடைக்கல. ஃபோட்டோ ஷூட்டுக்குமே வந்து நாங்கள் ப்ரியராக தான் கேட்டிருந்தோம். பட் அவங்க அவைலபிளாக இல்லை. அதனால தான் எங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே நாளில் வர மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் கஷ்டமாக, அதாவது போய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே வந்து பட் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அந்த ஃபோனில் வந்து வீடியோஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இதோட நான் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.